பார்த்தி அத்தை என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? மாமா வாங்கிக்கோங்க மாமா. இப்படியே பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி? செஞ்ச பலகாரம் எல்லாம் ஆறுது இல்ல. வாங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்க. காவியா, 2 பேரும் மாப்பிள்ளைங்கள மேல கூட்டிட்டு போங்கம்மா. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரட்டும். வாங்க. வரேன். போக்கா. என்னங்க? இந்த கலர் காவியாவுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு பிடிச்ச கலரை வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துருக்கீங்க. அது பெரும்பாலும் உங்களை மாதிரி அழகான பெண்களுக்கு இந்த கலர் தான் பிடிக்குமா, அதான் சூஸ் பண்ணேன். நீங்க தப்பா சூஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா, புடவைய மட்டுமா தப்பா சூஸ் பண்ண? என்ன முணுமுணுக்குறீங்க? ஒண்ணும் இல்ல. வாங்க. இவன் வாழ கூப்பிடுற தோரணைய பார்த்தாலே பயமா இருக்கே. ரூம்குள்ள கூட்டிட்டு போய் மொத்துன்னு மொத்துவாளோ? செத்தடாம் அவனே. வாங்க. இந்த வரம். ஏனோ தன்னாலே உன்மேலே காதல் கொண்டேனே, ஏதோ உன்னாலே என் வாழ்வில் அர்த்தம் கண்டேனே. Laska emo ayast ast liebe ahaba bolinga cinta cinta ishq ஐயே, இந்த பாட்டு சுத்த போரு. அவ்வளவு பிடிச்சிருக்கா உங்களுக்கு? தமாய் கோர்த்துதான் காதல் சென்றொன்று செய். சாரி. உன்னிடம் நீட்டினேன் காதலை காட்டினேன், ஏனோ தன்னாலே உன்மேலே காதல் கொண்டேனே. எல்லாரும் வாங்க, மருதாணி வச்சுக்கங்க. ஹாய், பாட்டி மருதாணி வைக்க போறாங்க. முதல்ல யாருக்கு வைக்கிறது? நீ வச்சுக்கிறியா பிரியா? ஐயோ இல்ல பாட்டி, நீங்க காவியாவுக்கு வச்சு விடுங்க. எனக்கு நீங்களே வச்சு விடுங்க பாட்டி. Stop it. என்ன பேராண்டி? ஏன் பாட்டி, சின்ன வயசுல இருந்து காவியாக்கு எத்தனை வாட்டி மருதாணி வச்சுட்டு இருப்பீங்க? இப்பவும் நீங்க தான் வச்சு விடணுமா? அதுதான் நான் இருக்கேன்ல. எவனையும் சேர்த்து நீங்களே பண்ணீங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அப்புறம் எது காவியா என்ன கல்யாணம் பண்ணி வச்சிங்க? இந்த பாருங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது. அது அப்படி கொடுங்க. இந்தப்பா, இந்த நீயே வச்சு விடு. சரி சரி, ஓரமா போய் நில்லுங்க. போங்க பாட்டி. இங்க வாங்க பாட்டி. இங்கே இருங்க. இருங்க. நீ கை காட்டு. நல்ல வாசனை.
ஏன் மாமா பார்த்தி மாமாவை பாருங்க, எப்படி அவர் வைஃப்க்கு அழகா மருதாணி வச்சு விடுறாங்கன்னு. நீங்க என்னடான்னா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. போய் பிரியா அக்காவுக்கு மருதாணி வைங்க. நானா? பின்ன உங்க பொண்டாட்டிக்கு நீங்க வச்சு விடாம நாங்க வச்சு விடணுமா? நல்லாவா இருக்கும்? போங்க மாமா, போய் வச்சு விடுங்க. போங்கங்கறல. பாட்டி அத கொடுங்க. இந்த குடு. முடிங்க. போய் வச்சு விடுங்க. போங்க மாமா, போங்க. போய் வைங்க. ஓப்பா. ஏம்மா காலை இறக்கி வச்சிங்களா? மருதாணி? நான் இல்ல, பாட்டி தான். வச்சு விடுங்க. மருதாணிலாம் நல்லா வைப்பீங்களா? அதெல்லாம் சுமாரா வைப்பேன். சுமாரெல்லாம் வேண்டாம், நல்லா இருக்கணும். இல்லனா அவ்வளவுதான். என்ன என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் மிரட்டிக்கிட்டே இருக்கீங்க? கைய கொடுங்க. ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் திருடுகிறாய், யாருக்கும் தெரியாமல் திருடுகிறாய். முதலில் என் கண்களை, இரண்டாவது இதயத்தை, மூன்றாவது முத்தத்தை. பாட்டி, அவங்க 4 பேருக்குள்ளேயும் ஒரு ரொமான்ஸ் சீன் போயிட்டு இருக்கு. ஆமா. பிள்ளைங்க இப்படி சந்தோஷமா இருந்தா தானே நல்லா இருக்கும். அடுத்து 2 பேரும் ஒரு பேரனையும் பேத்திய பெத்து என் மடியில போட்டாதானே எனக்கு சந்தோஷம். அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நடக்கும். சரி, அவங்க ரொமான்ஸ கண்டினியூ பண்ணட்டும், நம்ம போவோம். வாங்க. சரி சரி, வா 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 வா. மணி என்ன ஆகுது? ஐயோ, 11 ஆயிடுச்சா? ஆமா, இவங்க எங்க போனாங்க? என்ன ஆளைய காணோம்? அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்றேன். இடுப்புல ஏறி உட்கார், வா. இடுப்புல ஏறி உட்கார். நானே உட்கார்றேன்டா. என்னடா நான் உட்கார்றேன்டா. ஏங்க மாறி கேட்டப்பட மாறி ஒரு டான்ஸா? மாறி ஒரு டான்ஸ். ஏண்டி என்ன பண்ணிட்டு இருக்க? டிவி பார்த்துட்டு இருக்கேன் பாட்டி. தூங்கலையா? இல்ல. பாட்டி, வேற சேனல் மாத்துங்களேன். ஃபர்ஸ்ட்ல உங்க டீம்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். இது ஓகேவா? உங்க பேரு? ஐசு. ஐசு.
ஏதாவது ஒரு மியூசிக் சேனல் வைங்க பாட்டி. எனக்கு இந்த காலேஜ் ஜேஎஸ்எஸ் யூனிவர்சிட்டி மச்சான் எப்போ வர போற மச்சான் எப்போ வர போற பத்து தல ஏண்டி உன் புருஷன் எங்க? மேல ரூம்ல படுத்திருக்காரு. நீயும் போய் நேரத்தோட படுக்கலாம்ல, உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க. பாட்டி கையில மருதாணி வச்சிருக்கேன், அது காயிற வரைக்கும் உட்கார்ந்திருக்கேன். இப்ப போய் படுத்தா தலைகாணி பெட்ஷீட்னு எல்லாத்துலயும் ஒட்டிடும். அதுவும் சரிதான். சரி, காஞ்சதுக்கு அப்புறம் சீக்கிரம் போய் படு. சரி. கழுத்துக்கிட்ட ஏதோ ஊறுற மாதிரி இருக்கு, வந்து பாருங்க. என்னது கழுத்துக்கிட்ட ஊறுற மாதிரி இருக்கா? சீக்கிரம் வாங்க, கழுத்துக்கிட்ட ஏதோ கடிக்கிற மாதிரி இருக்கு, வந்து என்னன்னு பாருங்க. இத போட்டுக்கிட்டு ஐயோ பாருங்க. என்ன பாக்குறீங்க? சொரிஞ்சு விடுங்க. ஐயோ நம்மள போய் சொரிஞ்சு விட சொல்றா. சொரிஞ்சு விடுங்கன்னு சொல்றேன்ல. நல்லா அழுத்தி சொறீங்க. போதும் 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 போதும். அப்படியே முதுகுல எறும்பு பூச்சி ஏதாவது இருக்கான்னு பாருங்க. என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? வாயில கொழுக்கட்டை ஏதாவது வச்சிருக்கீங்களா என்ன? எறும்பு பூச்சி இருக்கான்னு பாருங்க. எறும்பும் இல்ல பூச்சியும் இல்ல. நீங்க நீங்க எதுக்கு சொரிஞ்சு விட்டீங்க? ஏங்க நானா ஒண்ணும் சொரியலைங்க, நீங்க தான் சொரிஞ்சு விட சொன்னீங்க. நான் சொன்னேனா? என்ன நானா சொன்னேன்? நான் உங்களை சொல்லவே இல்லையே. நாங்க நீங்க இப்படி மாத்தி மாத்தி சொல்றீங்க. நான் சும்மா நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன். நீங்க தான் ஏதோ ஊறுற மாதிரி இருக்கு, அரிக்கிற மாதிரி இருக்கு, கடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொரிய சொன்னீங்க. அது வந்து பாவன்னு சொரிஞ்சு விட்டா சொரிய சொன்னா சொரிஞ்சு விட்டுருவீங்களா? பாட்டி பாட்டி எல்லாம் எப்போ போய் சேர்ந்துட்டாங்க. போய் சேர்ந்துட்டாங்களா? இல்ல தூங்க போயிட்டாங்க அவங்க. நீங்க எதுக்கு இப்போ வந்தீங்க? என்னங்க நீங்க, புது இடமா இருக்கு, தூக்கம் வேற வரல. அதுக்கு சரி, நீங்களும் இன்னும் ரூம் பக்கம் வரலையே, அதான் என்ன பண்றீங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன். வந்த இடத்துல அரிக்குதுன்னு சொன்னீங்க, பெரிய மனசு பண்ணி சொரிஞ்சு விட்டேன். அது தப்பா? நீங்க போய் படுங்க. அது போய் படுக்கிறேன், நீங்க எப்ப வருவீங்க? நான் வரதுக்கு லேட் ஆகும். அது வரைக்கும் நானும் இங்கே இருக்கேன். அது ஒண்ணும் இல்லைங்க, புது இடமா தனியா படுக்கிறதுக்கு பயமா? சேச்சே, எனக்காவது பயமாவது. அதாவது நான் இருந்தேன்னா உங்களுக்கு ஒரு துணையா இருக்கும்ல. லைட்டா புது இடம், பச்சை குழந்தை தனியா படுத்த தூக்கம் வராது. ஏங்க பச்சை குழந்தைலாம் இல்லைங்க, மீச வச்ச குழந்தை. மீச வச்ச குழந்தை இல்ல, மீச வச்ச எருமை. வாங்க வந்து தொலைக்கிறேன்.
ஆஃப் பண்றதில்ல, ஒன்னும் ஆஃப் பண்றதில்ல. இந்த வண்டு நம்மளை சாவடிக்குது. தவற இங்கேதான் இருக்கியா? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி கையிலேயே போய் உட்காருவேன். நானே என் பொண்டாட்டி கையத்தோட அவ்வளோ பயப்படுவேன். நீ என்ன தைரியமா உட்காந்துருக்க? ஒருவேளை இது ஆம்பளை வண்டா இருக்குமோ? விடக்கூடாது. என் பொண்டாட்டி கையில உட்கார்ந்த ஒன்ன என் கையாலேயே கசக்கி பிழிஞ்சு கைமா பண்ண போறேன். எவ்வளோ தைரியம் இருந்தா நடு ராத்திரியில என் கைய தொடுவ?